அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ந்து பெண்களை இழிவாக பேசி வருவது பொதுமக்களிடையே பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டத்தை நடிகையுடன் ஒருங்கிணைத்து இழிவாக பேசிய சர்ச்சை மறைவதற்குள் திண்டுக்கல் சீனிவாசன் பேசியது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் என்டிஏ கூட்டணி கட்சியினர் இணைந்து திண்டுக்கல்லில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மேடையில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தமிழக அரசு பெண்களுக்கு சேலை வழங்கும் திட்டம் குறித்து இழிவாக பேசியுள்ளார். அப்புறம் சேலை கொடுத்துருக்காங்க, எப்படி பாவாடை இல்லாம கட்டுறது பொம்பளை எல்லாம் கேட்கிறாங்க. அதனால கேவலமான ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதுமே கேவலப்படுத்திருக்காங்க. இதுகுறித்து வசந்த் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த திண்டுக்கல் மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ், பெண்களை இழிவாக பேசும் அதிமுக கூட்டணிக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தகுந்த பதில் அளிப்பார்கள் என்று தெரிவித்தார். ஜெயலலிதா அம்மையார் அவர்களை அம்மா அப்படின்ற ஒரு மரியாதையோடு சொல்லக்கூடிய அதிமுக கட்சி அந்த நினைவை என்றும் மறக்க வேண்டாம். பெண்களை அவமானப்படுத்தும் இந்த செயல் இத்துடன் நிறுத்தி கொள்ள வேண்டும். மிகவும் கண்டிக்கத்தக்க வகையில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதை மக்கள் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள். பெண்கள் இதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. இதை வரப்போகிற சட்டமன்ற தேர்தலே அவங்க உணர்வாங்க. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட சி.வி. சண்முகம் நடிகை நயன்தாரா குறித்து ஆபாச கருத்து தெரிவித்திருந்தார். இதற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் விழுப்புரத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சி.வி. சண்முகத்தின் உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்து போராட்டக்காரர்களை கலைத்தனர். மன்னிப்பு கேட்கணும்.